டைரக்டர்ஸ் சரியில்லை, நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபே நான் கிளம்பிட வேண்டியது, ஏதோ காசு கொடுத்துட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டோம். 200 போச்சு. ரொம்ப கஷ்டம். நல்லா இல்லை. 2040 நடக்கிற மாதிரி ஒரு கதை, அதை 2040 தான் விட்டுருக்கணும், இப்போ விட்டுருக்க கூடாது. ரொம்ப மொக்க. நான் படம் ஆனா எத்தனை கோடி டைரக்டருக்கு என்ன நான் யோசிக்கலாம், காசு கொடுக்குறாங்கல்ல. பிரதீப் ஓகே, பிரதீப் ஆனால் அந்த மோசம் இதில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா தலைவலி தைலம் தான் வாங்கிட்டு போகல. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லையா எனக்கு செகண்ட் ஹாஃப் எஸ்.ஜே. சூர்யா இருந்ததுனால தான் அந்த சீன்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யா, அனிருத் இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா படம் வந்து மொக்க படம்னு டிக்ளேர் பண்ணியிருந்த அளவுக்கு. படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. எப்படி ஒரு ஆப் யூஸ் பண்ணணும்ட்டு ஒரு நல்லா தெளிவா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. மற்றபடி கதைலாம் சொல்லுவோம் இல்லை, ஓட்டு போட்டுருக்கு. சீமானோட ஓகே, மற்றபடி சொல்லிக்கிற படம் ஒன்றும் இல்லை. எது மாதிரி கதாண்ணா அவங்க பற்றி தான் எடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து வெற்றிய படமா இந்த படம் அந்த லிஸ்ட்ல வருமா? இந்த படம் வசூல் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். நல்லா இருந்துச்சுங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு சார். எது மாதிரி ஸ்டோரி? நல்லா இருந்துச்சு. நம்ம எப்போ போன்ல இருந்து எப்போ நம்ம விளையாடுறோமோ அது நல்லா இருந்துச்சு. எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு, இப்போ இல்லை. ஆனால் 2040 நடக்கிற கதை அது வந்து அதே கம்ப்யூட்டர் உலகத்தில் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கன்ஃபியூஷனு, செகண்ட் ஹாஃப் பரவாயில்லை, நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கா? படம் நல்லா இருக்கு, தியேட்டர்ல வந்து எல்லாம் பார்க்கணும். படம் சூப்பரா இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த படம் ஹிட்டா இருக்குமா? ஹிட்டா தான் இருக்கும். அவர் நடிச்சது எல்லாமே ஹிட்டா தான் இருக்கு, இது ஹிட்டா தான் இருக்கும். இதுல அவர் கேரக்டர் அதே அப்படியே கொண்டு போறாரு. எப்படி எல்லா படத்தையும் நடிக்கிறாரோ அதே மாதிரி இதுலயும் நடிக்கிறாரு. சீமான் அப்பா கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கு. அவரும் கரெக்டா பண்ணிருக்காரு. வில்லன் கேரக்டர் மாதிரி இல்ல, ஆனா வில்லன் கரெக்டா இருக்காரு. கடைசியா திருந்திற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? காமெடியா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன நல்லா படம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்கு ப்ரோ? மூவி நல்லா இருக்கு ப்ரோ. சாங்குக்காக பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். பிரதீப் நான் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா நடிச்சு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கா? சூப்பரா இருந்துச்சு மூவி. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. சீமான் வேற லெவல். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருக்கீங்களா? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நியூ ட்ரெண்டிங்கா நல்லா இருந்துச்சு. அப்படிங்களா? ரோபோட்டிக் ஃபைட் புரியுமா? நல்லாவே புரியும். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல தானே இருக்கு, அப்படிங்கும்போது எல்லாருக்குமே நல்லாவே புரியும். அப்படிங்களா? சீமான் எப்படி பண்ணிருக்காரு? சீமான் நடிச்சிருக்காரு. சீமான் நல்லா நடிச்சிருக்கான். அவரோட கேரக்டர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்குங்க. பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. பிரதீப்க்கு இந்த படமும் ஒரு ஹிட் படமா இருக்குமா? நல்லா இருக்கும், ஹிட்டா தான் இருக்கும். சீமான் எப்படி பண்ணிருக்காரு? அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் சொல்லுவாரு. இந்த டைட்டில்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா இருக்கு, ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. 2040 யாருன்னா சிஎம் ஆகிறதா? அது அந்த மாதிரி எது இல்லையா? 40 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆமா, அந்த மாதிரி தான் எது இல்லை. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. தலைவலி வந்ததான் ப்ரோ மிச்சம். சத்தியமா நானும் வந்து பார்த்தோன்னா அமுர்தாஜன் வாங்குறதா இல்லை விக்ஸ் வாங்குறதான்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதே வேறு. ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் படம்னா வந்து ஒரு ஜென்சி சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணுவார் அப்படின்னு பார்த்து தான் வந்தது. ஆக்சுவலாக அந்த படத்தில் அவருக்கு ஒரு 4-5 சீன்ஸ் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்களே. மற்றபடி பார்த்தோன்னா படம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா போய்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2050 காட்டுறாங்க, அந்த 50s காட்டுற சீன்லாம் வந்து ஆக்சுவலாக இது எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்றது தெரில. பட் ஆனால் ஜென்சிஸ்க்கு இது வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஜென்சிஸ் கொண்டாடும் மெட்ரியா அதெல்லாம் எனக்கு வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. 2050 யாரு சிஎம் ஆகிறது? இல்லை அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க, சீமான் நடிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ரோல் ரொம்ப நல்லாவே தான் பண்ணியிருந்தார். அவரோட ரோல் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தோன்னா டப்பிங் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக அந்த டப்பிங் இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதுலேயும் கீர்த்தி ஷெட்டி அவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா
ஆக்சுவலாக கிளாமர்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா கேரக்டர் அவ்வளோ பெருசாக இல்லை. கௌரி கிஷான் பண்ணியிருந்தாங்க, அவங்க ரோல் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஒரு ஆப்புக்காக அடிமையாக இருக்காதீங்க அப்படின்றத அந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆப்போட தாண்டி வந்து பார்த்தோன்னா ஹார்ட் தான் வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோர் தான். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து 2 விதமாக சொல்லியிருப்பாங்க. ஆப்பில் வந்து வாழ்கிற மக்களுக்கும் ப்ளஸ் வந்து இயற்கை வளங்களில் இருக்கிற ஒரு மனுஷர்களும் காட்டியிருப்பாங்க. அதில் வந்து ஃபோன் இல்லாமல் அவங்களால எத்தனை நாள் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாம் ஓகே. அதான் சொல்கிறல்ல ப்ரோ, நீங்கள் பிரதீப் மொக்க படமே வந்தாலும் சரி, எப்படியும் அந்த படம் வந்து 100 கோடி அடிச்சிடும். அது நீங்கள் கண்டிப்பாக அடிக்கதான் ப்ரோ செய்யும். ஏன் சொல்கிறேன்னா 100 ஏன்னா பிரதீப்க்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்ற போது அவர் எந்த படம் பண்ணாலுமே ஒரு 100 கோடி வரும் அப்படின்றதுல 100% உறுதியாக சொல்லலாம். பட் இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் தான் வரும். ஆனால் வந்து ஆடியன்ஸுக்காக பிடிக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு.